அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.4 கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணாவது உறுப்பை காண்க. 2, 5, 10, 17 டஸ் எண்ணாவது உறுப்பு ஓகேம்மா. 0, 1/2, 2/3 இதில் இந்த செகண்ட் சம்மோட எண்ணாவது உறுப்பு. தேர்டு 3, 8, 13, 18 இந்த தேர்டு ப்ராப்ளத்தோட எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காமா. நம்ம ஃபஸ்ட்டு சம்மை பார்ப்போம். 2, 5, 10, 17 டஸ். இப்போது இந்த இரண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். 2க்கும் 5க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 5 - 2 என்னதுமா 3. 10 - 5 5 தான் வருது. 17 - 10 7. அப்போ பாருங்கள், இது டிஃப்ரென்ஸ் 3 not equal to 5, 5 not equal to 7. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் சேமாகவே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வேறு ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 2 ஸ்கொயரை எப்படி எழுதணும்? 2 எப்படி எழுதணும்? 1 ஸ்கொயர் + 1 எழுதலாமா? ஸோ 1 + 1 2. தென் நெக்ஸ்ட்டு 5 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் + 1. அப்போ என்னது? 4 + 1 5. 10 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் + 1 9 + 1 10. இது 17 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் + 1 16. அப்படி 16 + 1 17. அப்போ பாருங்கள், 1 ஸ்கொயர் + 1, 2 ஸ்கொயர் + 1, 3 ஸ்கொயர் + 1, 4 ஸ்கொயர் + 1. அடுத்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 5 ஸ்கொயர் + 1. நெக்ஸ்ட்டு எப்படி எழுதுவீங்க? 6 ஸ்கொயர் + 1. அடுத்து எப்படி எழுதுவீங்க? 7 ஸ்கொயர் + 1. நெக்ஸ்ட்டு 8 ஸ்கொயர் + 1. நெக்ஸ்ட்டு 9 ஸ்கொயர் + 1 டஸ். அப்போ n ஸ்கொயர் + 1. இதுதான் என்னது? எண்ணாவது உறுப்பு. ஓகேம்மா. என்ன கேள்வி கேட்டிருக்கான்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணாவது உறுப்பை காண்க. ஸோ எண்ணாவது உறுப்பு என்னதுமா? எண்ணாவது உறுப்பு என்னது? n ஸ்கொயர் + 1. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போமா. செகண்ட் சம் என்னம்மா கொடுத்துருக்கோம்? செகண்ட் சம் 0, 1/2, 2/3. ஓஹோ, 0, 1/2, 2/3. இப்போ 0 எழுதுங்க. 1/2, 2/3. இதை பாருங்கள், 1/2 இந்த 0 எப்படி எழுதலாம்? 2/3, 3/4 அப்படிலாம் கூட கொண்டு வரலாமா? 3/4. ஆமாம், இந்த 0வையும் நம்ம சேர்க்கணும்ல. அப்போ இது 1 - 1/1. ஸோ 0 எப்படி 1 - 1/1. அப்போது எப்படி சொல்லலாம்? 0/1 தட் இஸ் 0/1 தட் இஸ் 0. இதை எப்படி எழுதலாம்? 1, 2. இந்த 1 2 - 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவாம்மா. ஸோ 2 - 1 டிவைடட் பை 2, 1/2. ஸோ தட் இஸ் 2 எப்படி எழுதலாம்? 3 - 1/3. ஸோ தட் இஸ் 2/3. அடுத்து 4 - 1/4. அப்படிதாம்மா, 2, 3. அடுத்து 5 - 1/5. the next 6 - 1/6, 7 - 1/7, 8 - 1/8. so then next final n - 1/n. ஸோ எண்ணாவது உறுப்பு என்னது? எண்ணாவது உறுப்பு என்னது? n - 1/n. ஓகேவாம்மா. இது இந்த ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம். தேர்டு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி கொண்டு போவோம்? 3, 8, 13, 18. ஓகேவாம்மா. பார்ப்போம். 3, 8, 13, 18. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி பண்ணுவோம்? 3, 8,
13 18. இப்போ 3க்கும் 8க்குள்ள வித்தியாசம் என்னதுமா 5. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க 5னா 8 minus 3 that is equal to 5. Then next 13 minus 8 என்னமா வரும் 5 அப்படிதானே. Then next 18 minus 13 that 5. அப்போ என்னது எல்லாமே 5 5 5 வருது. அப்போ இப்போ இது அடுத்து அப்போ இது இப்போ 18 + 5 வந்து எவ்வளவு 23 அப்படி தானேம்மா. 23 + 5 எவ்வளவு 28. இப்போ நமக்கு இது என்ன கொடுத்துருக்கான் 3 8 13 18. இது நம்ம 23 கண்டுபிடிச்சது. தென் நெக்ஸ்ட்டு 28. எல்லா டிஃப்ரென்ஸும் என்னம்மா வருமா 5 எல்லாமே 5 அப்படி தானேம்மா. தென் 5 5. இதில் எண்ணாவது உறுப்பு இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கோம் எண்ணாவது உறுப்பு. எண்ணாவது உறுப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்னது an = a + n - 1 × d. ஓகேம்மா. ஏங்க என்னது இது ஏ வந்து முதல் உறுப்பு ஏ. டி வந்து என்னது வித்தியாசம். வித்தியாசம் வந்து சேமாக இருக்கணும். ஓகேம்மா. ஸோ an = முதல் உறுப்பு என்னது 3 n - 1 வித்தியாசம் வந்து எவ்வளவு 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு an = 3 + 5n - 5. ஸோ an = 5n - 2. ஸோ எண்ணாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா an = அதான் எண்ணாவது உறுப்பு. ஸோ எண்ணாவது உறுப்பு வந்து என்ன வரும் 5n - 2. ஓகேவாம்மா. இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து கொஞ்சம் இந்த தேர்டு சம் மட்டும் தான் என்னது வித்தியாசம் வந்து சமமாக இருக்குது. மித்ததெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து தான் எழுதணும். வீடியோவோ 1 டைம் 2 டைம் என்ன செய்யுங்கம்மா ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேம்மா. நம்ம அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் இந்த 10th கிட்டத்தட்ட 1000 சம்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்த்து அங்கே போய் படிச்சுக்கோங்க. ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.